இன்னைக்கு நம்ம 2009வது வருடத்துல ரிலீஸ் ஆன சிம்பல் அப்படின்ற ஜப்பான் மொழியில ரிலீஸ் ஆன படத்தை தான் பார்க்க போறோம். இது வரைக்கும் நம்ம பார்த்த படங்கள்லயே இந்த கான்செப்ட் கொஞ்சம் வித்தியாசமானது. இந்த படத்தோட ஒன்லைனரை பத்தி சொல்லணும்னா, ஹீரோ ஒரு ரூம்குள்ள மாட்டிப்பான். அந்த ரூமை விட்டு வெளியில போறதுக்கு கதவு ஜன்னல்னு எந்த ஒரு வழியுமே இருக்காது. அது மட்டும் இல்லாம அந்த ரூம் முழுக்க ஒயிட் கலர்ல பெயிண்ட் அடிச்சு வச்சிருப்பாங்க. இந்த ரூமை விட்டு வெளியில போகணும்னா அந்த சுவர்கள்ல இருக்க நூத்துக்கணக்கான பட்டன்ல எந்த பட்டன் கரெக்டான பட்டன் கண்டுபிடிச்சு அழுத்தினா மட்டும்தான் ஹீரோவால இங்கிருந்து தப்பிச்சு வெளியில போக முடியும். ஆனா இது சைக்கோ கில்லர் படம் கிடையாது. ஒரு காமெடி ஃபேண்டசி படம். கண்டிப்பா இந்த படத்தை முழுசா பார்த்தா உங்களுக்கும் இந்த படம் பிடிக்கும். ரொம்ப பேசாம வீடியோக்குள்ள போயிடலாம். நம்ம சேனலை இப்பதான் முதல் தடவை பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ முழுசா பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக்கும் பண்ணிருங்க. இப்போ இந்த கதைக்குள்ள போலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்ல நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ தூங்கிட்டு இருப்பான். கண் முழிச்சு பார்க்கும்போது அவனை ஒரு ரூம்குள்ள அடைச்சு வச்சிருப்பாங்க. ஆனா அந்த ரூம் விட்டு வெளியே போறதுக்கு கதவு ஜன்னல்னு எந்த ஒரு வழியுமே இல்ல. அது மட்டும் இல்லாம அந்த ரூம் முழுக்க ஒயிட் கலர்ல பெயிண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அதை பார்த்து ஹீரோ ரொம்பவே பயப்படுறான். இந்த ரூமை விட்டு வெளியில போறதுக்கு ஏதாவது வழி கிடைக்குமான்னு சொல்லி அந்த ரூம் முழுக்கவே தேடி பார்ப்பான். ஆனா அங்க எந்த ஒரு வழியுமே இல்ல. கொஞ்சம் ஒத்து பார்க்கும்போது அந்த சுவர்ல ஒரே இடத்துல மட்டும் ஒரு சின்ன பட்டன் வரை இருக்கும். ஒருவேளை இதை அழுத்தினா கதவு ஓபன் பண்ணி நம்ம வெளியில போயிடலாம் நினைச்சு அந்த பட்டனையும் அழுத்துவான். அந்த பட்டனை அழுத்தின உடனே அந்த செவத்துக்குள்ள இருந்து குட்டி குட்டியான ஏஞ்சல்ஸ் வெளியில வந்து ஹீரோவை பார்த்து பயங்கரமா சிரிக்கும். ஹீரோவை பார்த்து பயங்கரமா சிரிச்சுட்டு திரும்ப அந்த செவத்துக்குள்ள போய் அந்த எல்லா ஏஞ்சலும் ஒவ்வொரு பட்டனா மாறுது. அதை பார்த்து ஹீரோ இன்னுமே பயங்கரமா கத்துவான். ஒருவேளை நம்மளை யாராவது கூட்டிட்டு வந்து இந்த மாதிரி ரூம்குள்ள வச்சு டார்ச்சர் பண்றாங்களோ, ஏதாவது சைக்கோ கில்லர் கிட்ட மாட்டிக்கிட்டோமோன்னு சொல்லி ஹீரோ பயத்துல கிட்டத்தட்ட அழுகவே ஆரம்பிச்சிடும். ஒருவேளை நம்மளை யாராவது டார்ச்சர் பண்ணா நம்ம உள்ள இருக்கிறதையும் நம்ம என்ன பேசுறோன்றதை கேட்கறதுக்காக கண்டிப்பா ஒரு கேமராவும் மைக்கும் ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. நம்ம ஒருவேளை அவங்க கிட்ட கெஞ்சணும்னா நம்மளை விட்டுருவாங்கன்னு சொல்லி நான் இது வரைக்கும் யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணதில்லை. அப்புறம் ஏன்டா என்ன கூட்டிட்டு வந்து இங்க வச்சு டார்ச்சர் பண்றீங்க, தயவு பண்ணி என்ன வெளியில விடுங்கன்னு சொல்லி பயங்கரமா கெஞ்சுவோம். ஆனா எவ்வளவு நேரம் கத்துனாலும் வெளியில இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்ல. அதனால ஹீரோ யோசிச்சு பார்த்து இந்த ரூம்ல இருக்க பட்டன் அழுத்தினா என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம்னு சொல்லி அந்த சுவர்ல இருந்த ஒரு பட்டன் அழுத்துவான். அப்ப ஹீரோக்கு பின்னாடி ஏதோ ஒண்ணு வந்து விழுந்த மாதிரி சவுண்ட் கேட்கும். என்னன்னு திரும்பி பார்க்கும்போது பல் தேய்க்கிற பிரஷ் இருக்கும். அதை பார்த்தோன்னே ஹீரோ இன்னொரு பட்டன் அழுத்துவான். இந்த முறை அனௌன்ஸ்மெண்ட்லாம் பண்ற ஒரு மெகாபோன் வந்து கீழே விழும். அந்த மெகாபோனை கையில எடுத்து இதன் மூலியமா கத்துனா வெளியில கேட்கும்னு நினைச்சு அந்த மைக் ஆன் பண்ணி என்ன வெளியில விடுங்க, என்னால கொஞ்ச நேரம் கூட இங்க இருக்க முடியாதுன்னு சொல்லி பயங்கரமா கெஞ்சுவோம். ஆனா இந்த முறையும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. சரி, இதுக்கு மேல எவ்வளவு கத்துனாலும் நமக்கு ஹெல்ப் கிடைக்காது, நம்மளே இங்கிருந்து தப்பிச்சு போறதுக்கு முயற்சி பண்ணலாம்னு சொல்லி அங்க இருந்த இன்னொரு பட்டன் அழுத்துவான். அந்த சுவருக்குள்ள இருந்து ஒரு செடி வந்து வெளியில விழும். அதை போய் ஹீரோ உத்து பார்த்துட்டு இது வச்சு நான் இங்க விவசாயமாடா பண்ண முடியும், இதையெல்லாம் அனுப்பி வைக்கிறீங்கன்னு சொல்லி பயங்கர கடுப்புல போய் அதுக்கு பக்கத்துல இருந்த இன்னொரு பட்டன் அழுத்துவான். இந்த முறை ஒரு மண் பானை வந்து வெளியில விழும். ஒருவேளை அந்த பானைக்குள்ள ஏதாவது இருக்குமான்னு சொல்லி அதுக்குள்ள எட்டி பார்க்கும்போது அது உள்ள எதுவுமே இருக்காது, எம்டியா தான் இருந்திருக்கும். கிட்டத்தட்ட ஹீரோக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆகுது. பயங்கர கோவத்துல போய் அங்க இருந்த இன்னொரு பட்டன் அழுத்துவான். சுவருக்குள்ள இருந்து சாப்பிடுற சாப்ஸ்டிக் வந்து வெளியில விழும். ஆனா ஹீரோ இந்த முறை சைக்கோத்தனமா அந்த பட்டனை திரும்ப 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 அழுத்திட்டே இருப்பான். சுவருக்குள்ள இருந்து சாப்ஸ்டிக்கும் விழுந்துகிட்டே இருக்கும். ஹீரோ எவ்வளவு கடுப்புல இருக்கான்றதை இதை வச்சு காட்டணும்னு நினைக்கிறான். ஹீரோ அழுத்தின அழுத்துல கிட்டத்தட்ட நூத்துக்கணக்கான சாப்ஸ்டிக் வந்து இந்த ரூம்குள்ள விழும். அதே நேரம் ஹீரோ தெரியாம அந்த சாப்ஸ்டிக் பட்டனுக்கு பக்கத்துல இருந்த இன்னொரு பட்டன் அழுத்திடுவான். உடனே சுவருக்குள்ள இருந்து ஒரு ட்ராலி வந்து ஹீரோட கால்லயே இடிக்குது. ட்ராலி வந்து இடிச்ச ஸ்பீட்ல ஹீரோக்கு காலு பயங்கரமா வலிக்கும். வலியில பயங்கரமா கத்துவான். பயங்கர கோவத்துல போய் அந்த மெகாபோன் எடுத்து ஒழுங்கா என்ன வெளியில விட்டுருங்க, அட்லீஸ்ட் எதுக்காக இங்க அடைச்சு வச்சிருக்கீங்க, என்ன டார்ச்சர் பண்றதுக்காக கொண்டு வந்தீங்களா இல்ல ஏதாவது எக்ஸ்பெரிமெண்டா, அதையாவது சொல்லுங்கடான்னு சொல்லி பயங்கரமா கத்துவான். ஆனா வெளியில இருந்த ஹீரோக்கு எந்த ஒரு ரிப்ளையுமே வந்திருக்காது. அதனால கோவத்துல அந்த மெகாபோனை தூக்கி செவர்ல அடிப்பான். அது போய் நேரா ஒரு பட்டன் அழுத்திடும். ஆனா இந்த முறை ஹீரோக்கு எந்த பொருளும் கிடைக்கல. அதுக்கு பதிலா ஒரு குழந்தை வெளியில வந்து ஹீரோவோட முகத்திலேயே பாம்பு போட்டு போயிடும். ஹீரோவால அந்த ஸ்மெல்ல தாங்கவே முடியாது. பயங்கர கோவத்துல நான் உங்களுக்கு ஏதாவது கெட்டது பண்ணிருந்தா அது என்ன பிரச்சனைன்றத பேசி தீர்த்துக்கலாம், இல்ல உங்களுக்கு பணம் தான் வேணும்னா என் பேங்க் அக்கௌண்ட்ல கொஞ்சம் பணம் இருக்கு, அதை எடுத்து கொடுத்துட்றேன், அதுவும் பத்தலன்னா நான் வேலைக்கு போய் சம்பாதிச்சாவது உங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசை நான் கொடுத்துட்றேன், என்னால இந்த டார்ச்சரை அனுபவிக்கவே முடியல, தயவு பண்ணி என்ன வெளியில விட்டுருங்கன்னு சொல்லி இந்த முறை அழுகவே செய்யறான். ஆனா ஹீரோ என்னதான் கத்தி கதறினாலும் வெளியில இருந்து எந்த ரிப்ளையுமே ஹீரோக்கு வரல. அப்படியே கொஞ்ச நேரம் போகுது. அந்த ரூம்ல இருக்க ஏகப்பட்ட பட்டன்களை அழுத்தி நிறைய பொருட்களை வர வச்சுட்டான். ஒரு சின்ன சேரும் கிடைச்சிருக்கும். அதுல படுத்து கிட்டத்தட்ட தூங்கவே செய்யறான். தூக்கத்துல இருந்து எழுந்து கையில வச்சிருந்த பாலை எடுத்து செவரில் அடிக்கும் போது அது பேர் பட்டன் அழுத்துது. சுவருக்குள்ள இருந்து கொஞ்சம் சாப்பாடும் வருது. அதை பார்த்ததுக்கு அப்புறம் ஹீரோ சரி இவ்வளவு கஷ்டத்திலேயே நமக்கு சாப்பாடாவது கிடைச்சதுன்னு சொல்லி அதை எடுத்து சாப்பிடலாம்னு முயற்சி பண்ணுவான். ஆனா என்ன பிரச்சனைனா சாப்பாடு மட்டும் தான் வந்திருக்கே தவிர தொட்டுக்கிறதுக்கு சாஸ் வரவே இல்லை. ஹீரோ மேல செவரை பார்த்து இதை மட்டும் கொடுத்தா என்னால எப்படி சாப்பிட முடியும், கொஞ்சமாவது சாஸ் கொடுத்தா தானே சாப்பிட முடியும், வெறும் கிண்ணத்தை வச்சு கொடுத்துருக்கீங்க, தயவு பண்ணி சாஸ் கொடுங்கன்னு சொல்லி திரும்பவும் அதே பட்டன் அழுத்துவான். ஆனா எவ்வளவு முறை பட்டன் அழுத்தினாலும் சாப்பாடு மட்டும் தான் வருதே தவிர சாஸ் வரவே இல்லை. அதனால ஹீரோ பயங்கர கடுப்புல சரி சாஸ் இல்லாமே சாப்பிட்டுருவோம், பசியில சாகிறத விட சாஸ் இல்லாம சாப்பிடுறது அவ்வளவு கொடுமை இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு அந்த சாப்பாட்டையும் சாப்பிட்டு முடிக்கிறான். சாப்பிட்டு முடிச்சுட்டு கையை நீட்டும் போது தெரியாம இன்னொரு பட்டன் அழுத்திடுவான். ஆனா இந்த முறை சாஸ் பாட்டில்
பாட்டில் வந்து வெளியில விழும். அத பார்த்தோன்னே ஹீரோ வெறுப்போட உச்சத்துக்கே போயிடுவான். ஏன்டா நான் இவ்ளோ நேரமா கஷ்டப்பட்டு வெறும் சாப்பாட மட்டும் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்போ இந்த சாஸ் பாட்டில குடுத்துருக்கலாம்ல. இப்ப குடுத்து என்ன வெறுப்பேத்தி பார்க்குறீங்களான்னு சொல்லி அந்த சாஸ் பாட்டில எட்டி உதைச்சிருக்கான். அதுக்கப்புறம் சாப்பிட்ட திருப்தியில அங்கேயே படுத்து தூங்கியும் போறான். தூங்கி எழுந்து பார்க்கும்போது அவனோட முகத்துக்கு நேரா ஒரு பட்டன் இருக்கும். அத அழுத்தின உடனே நம்ம தியேட்டர்ல படம் பார்க்கறதுக்காக 3D கிளாஸ்ன்னு சொல்லி ஒண்ணு குடுப்பாங்க. அது வந்து ஹீரோ பக்கத்துல விழும். அத எடுத்து கண்ல போட்டு பார்க்கும்போது அந்த ரூமே ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ரூம்ல ஒரு இடம் மட்டும் பட்டனுக்கு பதிலா ஒரு குழந்தை ஏஞ்சலே அங்க இருக்கும். அந்த குழந்தை ஏஞ்சலும் ஹீரோவ பார்த்து சீக்கிரமா வந்து என்னோட பட்டன் அழுத்து. நீ தேடிட்டு இருக்க பட்டன் இதுதான் சொல்லி ஹீரோ கிட்ட சொல்ற மாதிரி இருக்கும். ஹீரோவும் பயங்கர சந்தோஷத்துல இந்த பட்டன் தான் வெளியில போறதுக்கான பட்டன் போல. இத அழுத்தினா டோர் ஓபன் ஆகி நம்ம இங்கிருந்து ஈஸியா வெளியில போயிடலாம்னு சொல்லி பயங்கர சந்தோஷத்துல குதிச்சுட்டு அந்த பட்டனை போய் அழுத்துவான். ஹீரோ அந்த பட்டன் அழுத்தின உடனே அந்த ரூமே ரெட் கலர்ல ஆகி ஹீரோக்கு பின்னாடி சுவர்ல டைமர் ஓட ஆரம்பிக்குது. அத பார்த்தோன்னே ஹீரோ அவ்வளவுதான் முடிஞ்சு இந்த ரூம்ல பாம் செட் பண்ணிருக்கானுங்க போல. தெரியாம நம்ம அதை ட்ரிகர் பண்ணிட்டோம். இந்த டைமர் முடிஞ்ச உடனே அந்த பாம் வெடிச்சு நம்ம சாக போறோம்னு நினைச்சிட்டு தரையில படுத்துப்பான். ஆனா இங்க வெடிச்சது சாதாரண பாம் கிடையாது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹீரோ ஒரு பட்டன் அழுத்தின உடனே சுவருக்குள்ள இருந்து ஒரு பேபி ஏஞ்சல் வந்து ஹீரோவோட முகத்துல பாம் போட்டு போயிருக்கும். ஆனா இந்த முறை என்னன்னா இந்த ரூமோட சீலிங்ல அந்த ரூம் சைஸுக்கு அந்த குழந்தை வெளியில வந்து ஒரு மிகப்பெரிய பாம போடுது. ஹீரோவால நாத்தம் தாங்கவே முடியல. கிட்டத்தட்ட அழுகிற நிலைமைக்கே போயிடுறான். என்னடா இப்படி எல்லாம் பனிஷ்மெண்ட் கொடுக்குறீங்க, எல்லாம் தாங்க முடியலன்னு சொல்லி பயங்கரமா அழுவான். அந்த ஸ்மெல்லு போன கொஞ்ச நேரத்துல அங்கிருந்த ஏகப்பட்ட பட்டன் அழுத்தி சில காமிக் புக்கையும் வர வச்சு படிச்சுட்டு இருப்பான். அது ஒரு காமிக் சீரிஸ் புக் போல 5 சீரீஸ படிச்சுட்டான். இப்ப அடுத்த 6வது சீரிஸ் வேணும்னு சொல்லி பட்டன் அழுத்தும் போது ஆனா 6வது சீரிஸ் புக் வர்றதுக்கு பதிலா 7வது வருது. அதை பார்த்த ஹீரோ இன்னுமே கோவப்பட்டு ஏன்னா உங்களுக்கு எல்லாம் 1 2 3 தெரியாதா, எந்த ஸ்கூலடா நீங்க படிச்சீங்கன்னு சொல்லி பயங்கர கடுப்புல எனக்கு 6வது சீசன் தான் வேணும், ஒழுங்கா அதை கொடுங்கன்னு சொல்லி திரும்பவும் பட்டன் அழுத்துவான். ஆனா இந்த முறை 8வது புக் வருது. அதை பார்த்து இன்னுமே கோவப்பட்டு பக்கத்துல இருந்த இன்னொரு பட்டன் அழுத்துவான். ஆனா இந்த முறை புக் வர்றதுக்கு பதிலா ஹீரோக்கு பின்னாடி ஒரு டோர் ஓபன் ஆகுது. அதை பார்த்து ஹீரோ ரொம்பவே சந்தோஷப்பட்டு இதுதான் வெளியில தப்பிச்சு போறதுக்கான டோர் போல நினைச்சு திரும்பி பார்ப்பான். ஆனா அந்த டோரு கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் தான் ஓபன்ல இருக்கும். அடுத்த கொஞ்ச நேரத்துல திரும்பவும் க்ளோஸ் ஆகுது. அதே நேரம் ஹீரோ திரும்பி பார்க்கும்போது இந்த இடத்துல இன்னும் நிறைய பட்டன் இருக்கும். எந்த பட்டன் அந்த டோரை ஓபன் பண்றதுக்கான பட்டன்கிறத ஹீரோக்கு தெரியல, மறந்து போயிட்டான். மொத்தமே அந்த இடத்துல ஒரு 5 பட்டன் தான் இருக்கும். சரி ஒண்ணு ஒண்ணா அழுத்தி பார்த்து எந்த பட்டன்றத கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்லி அங்க இருந்த ஒரு பட்டன் அழுத்துவான். இந்த முறை பொருள்லாம் வர்றதுக்கு பதிலா செவரை உடைச்சுக்கிட்டு ஒரு காட்டுவாசி மாதிரி பயங்கர ஹைட்ல ஹீரோ முன்னாடி இந்த சுவர்ல இருந்து ஓடி வந்து அந்த சுவர்ல போய் மறைஞ்சிருவான். ஹீரோனை பத்தி யார் அவன் முரட்டாளா ஓடிட்டு இருக்கான்னு சொல்லி பயங்கர ஷாக்ல பாத்துட்டு இருப்பான். அதே நேரம் இன்னொரு பட்டன் அழுத்தும் போது தலைக்கு மேல இருந்து தண்ணி வந்து அவன் மேல கொட்டும். இருந்தாலும் ஹீரோ முயற்சியை கைவிடாம ஒரு வழியா அந்த டோர் ஓபன் பண்றதுக்கான பட்டனையும் கண்டுபிடிக்கிறான். அந்த பட்டனை அழுத்திட்டு திரும்ப அந்த டோர் க்ளோஸ் ஆகுறதுக்குள்ள ஓடிடலாம்னு சொல்லி தலை தெறிக்க ஓடுவான். ஆனா ஹீரோ போறதுக்குள்ள அந்த கதவு திரும்ப க்ளோஸ் ஆகுது. சில வினாடிகள் மட்டும்தான் அந்த கதவு ஓபன்ல இருக்கு. அதனால அங்க ஒரு கொசு பேட் இருக்கும். அதை வச்சு அந்த பட்டன்ல அடிச்சுட்டு தலை தெறிக்க ஓடுவான். ஆனா அப்பயும் முடியாது. அதனால கையில இருந்த ஒரு ஸ்கிப்பிங் ரோப் வச்சு பட்டனை இழுத்துட்டு ஓடலாம்னு சொல்லி முயற்சி பண்ணுவான். ஆனா அப்பயும் ஹீரோவால கரெக்ட் டைம்க்கு ஓட முடியல. டோரே க்ளோஸ் ஆகுது. அதனால அங்க ஒரு ட்ராலி இருக்கும். பட்டனை அழுத்திட்டு சுவர்ல காலை வச்சு புஷ் பண்ணி ஸ்பீடா அங்க போயிடலாம்னு முயற்சி பண்ணுவான். ஆனா அந்த ட்ராலி நேரா போகாம சைட்ல வளைஞ்சொழிஞ்சு போயிட்டு இருக்கும். அதை பார்த்து ஹீரோவுக்கு இன்னுமே கடுப்பாகுது. ஹீரோ அவசரத்துல பட்டனை புஷ் பண்ணும்போது பக்கத்துல அந்த காட்டுவாசி வேற பட்டனையும் அப்பப்போ புஷ் பண்ணிடுவான். அந்த காட்டுவாசி வேற அந்த ரூம்க்குலாம் அங்கேயும் இங்கேயும் ஓடி ஹீரோவை இன்னுமே கோவப்படுத்துறான். இடம் தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லையா, எப்படியாவது இந்த பட்டனை அழுத்தி புடிச்சிட்டா நம்ம ஓடி போய் அந்த ரூம்குள்ள போயிடலாம்னு சொல்லி ஹீரோ முயற்சி பண்ணுவான். அதுக்காக அங்க ஒரு மண் பானை இருக்கும். அதை கொண்டு வந்து இந்த பட்டனுக்கு மேல வச்சுட்டா அதோட வெயிட் இந்த பட்டனை அழுத்தி பிடிச்சிக்கும். அந்த கேப்ல நம்ம ஓடி போய் அந்த ரூம்குள்ள போயிடலாம்னு முயற்சி பண்ணி பார்ப்பான். ஆனா பானை எம்டியா இருந்ததுனால அந்த பானையோட வெயிட் அந்த பட்டனை ரொம்ப கம்மியான டைம்ல மட்டும் தான் அழுத்தி பிடிக்க முடியுது. அதனால ஹீரோ என்ன பிளான் பண்றான்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பட்டன் அழுத்தும் போது தண்ணி வந்து அவனோட தலையில விழுந்திருக்கும். அந்த தண்ணியே அந்த பானைக்குள்ள கொட்டி அந்த வெயிட் தூக்கி இந்த பட்டன் மேல வச்சுட்டோம்னா பட்டனும் ஆன்லயே இருக்கும். நம்ம அந்த கேப்ல ஓடி போய் அந்த ரூம்குள்ள போயிடலாம்னு நினைப்பான். ஆனா என்ன பிரச்சனைனா அந்த தண்ணி ஹீரோவோட தலையில மட்டும் தான் விழுது. ஹீரோ எங்கெல்லாம் நகர்ந்து போனாலும் அந்த தண்ணியும் ஃபாலோ பண்ணி திரும்ப அவனோட தலையில மட்டும் தான் கொட்டதே தவிர அதை தாண்டி வேற எங்கேயுமே கொட்டல. ஹீரோவும் அவனோட தலையை கொண்டு வந்து பானைக்குள்ள வச்சு அதன் மூலியமா தண்ணியை கொட்டலாம்னு முயற்சி பண்ணுவான். ஆனா என்ன பண்ணாலும் அந்த தண்ணி ஹீரோவோட தலையில மட்டும் தான் கொட்டிட்டே இருக்கும். பாம்பு மாதிரி டிராகன் மாதிரி எல்லாம் நின்னு அவனோட கையை பயன்படுத்தி அதன் மூலியமா அந்த பானையை நினைச்சாலான்னு பார்ப்பான். ஆனா என்னதான் பண்ணாலும் அந்த பானைக்குள்ள ரொம்பவே கம்மியான தண்ணி மட்டும் தான் கொட்டி இருக்கும். அதை பார்த்து ஹீரோக்கு நம்ம இங்கிருந்து தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லையான்னு சொல்லி வெக்ஸ் ஆகி உட்காரும் போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவன் சாப்பிட்டுட்டு வச்ச காலியான கப் அங்க இருக்கும். அதை பார்த்ததுக்கு அப்புறம் இந்த பானைக்குள்ள ஏதாவது வெயிட்ட வச்சா போதும்ல, அதை ஏன் நம்ம தண்ணி இவ்வளவு கஷ்டப்பட்டு உள்ள கொட்டணும், நமக்கு தான் சாப்பாடு கிடைக்குதுல்ல, அந்த சாப்பாடு நிறைய வர வச்சு அந்த சாப்பாடு எல்லாத்தையுமே இந்த பானைக்குள்ள கொட்டி நிரப்பிட்டா அதுவும் கொஞ்சம் வெயிட்ட கொடுக்கலன்னு சொல்லி சாப்பாடு வரக்கூடிய பட்டனை நிறைய தடவை அழுத்தி நிறைய சாப்பாடு எடுத்து அந்த பானைக்குள்ள போட்டு வெயிட் ஆக்குறான். ஆனா எந்த அளவுக்கு வெயிட் ஆக்கிட்டான்னா ஹீரோவோட அந்த பானையை அசைக்கவே முடியல. அவ்வளவு வெயிட் ஆக்கிட்டான். இப்ப அவனோட கையை உள்ள விட்டு அந்த பானைக்குள்ள இருக்க சாப்பாட்டை வெளியிலயும் எடுக்க முடியாது. ஏன்னா அந்த பானை
பானையோட ஓப்பனிங் ரொம்பவே சின்னதா இருக்கு. அதனால கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நூத்துக்கணக்கான சாப்ஸ்டிக் வர வச்சிருப்பான். அத எடுத்துட்டு வந்து ரொம்பவே பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா அந்த மண்பானைக்குள்ள இருக்க சாப்பாட வெளியில எடுத்து போட்டுட்டு இருக்கான். இப்போ அந்த பானை கொஞ்சம் வெயிட் கம்மியாயிடுச்சு. ரொம்பவே கஷ்டப்பட்டு தம் கட்டி அந்த பானைய திரும்ப கொண்டு வந்து டோர ஓப்பன் பண்ற பட்டனுக்கு பக்கத்துல வைக்கிறான். ஆனா இந்த முறையும் எந்த பட்டன் அந்த டோர ஓப்பன் பண்ணுன்றத ஹீரோ மறந்துருவான். அதனால சரி ஏதோ ஒரு பட்டன அழுத்தி பார்ப்போம்னு சொல்லி தெரியாம அந்த காட்டுவாசி வர பட்டன அழுத்திருவோம். அந்த காட்டுவாசி செவருக்குள்ள இருந்து வெளியில வந்து ஹீரோவை முறைச்சு பார்த்துட்டு ஹீரோ வச்சிருந்த அந்த பானைய ஒரு எத்து விடுவான். அதுக்கப்புறம் ஹீரோவும் காட்டுவாசியும் நேருக்கு நேரா 2 பேரும் முறைச்சு பார்த்துட்டு காட்டுவாசி திரும்ப சுவருக்குள்ளேயே போயிடுவான். காட்டுவாசி போன கொஞ்ச நேரத்திலேயே அவன் உதைச்சதுனால இங்க இருந்த மண் பானை 2ஆ உடையுது. இதை வச்சுதான் ஹீரோ தப்பிக்கலாம்னு பிளான் போட்டிருப்பான். இப்ப அதுவும் உடைஞ்சு போனதுனால ஹீரோவுக்கு கோவமும் அழுகையும் ஒரே நேரத்துல வரும். பயங்கரமா கோவத்துல கத்துவான். கூடவே அளவும் செய்வான். சரி இப்ப பானை உடைஞ்சு போச்சு. அதனால எந்த பிரச்சனையும் இல்ல. அதுக்குள்ள இருந்த சாப்பாடு அப்படியே தானே இருக்கு. அதை வச்சு இந்த பட்டன் அழுத்தி இங்கிருந்து தப்பிச்சிடலாம்னு சொல்லி அந்த பானைக்குள்ள இருந்த எல்லா சாப்பாடையுமே எடுத்து அந்த பட்டன் மேல வச்சு வெயிட்ட கொடுக்க பார்ப்பான். அதுவும் கொஞ்சம் வேலை செய்யுது. ஆனா என்ன பிரச்சனைனா ஹீரோ அந்த டோருக்குள்ள போறதுக்கு முன்னாடியே திரும்ப க்ளோஸ் ஆயிடுது. அதனால ஒரு டேப்பை வர வச்சு அதை ஒட்டி பார்ப்பான். ஆனா அதுவும் வேலைக்கு ஆகல. அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஸ்டீல் பிளேட் இருக்கும். அதையும் அந்த டேப்பையும் சேர்த்து ஒட்டி வச்சு கரெக்டா ஒட்டி அதை கையில இழுத்துட்டு டோருக்கு பக்கத்துல போயிடுவான். ஆனா கடைசி நேரத்துல அந்த பிளேட் மேல தூக்கி டோர் க்ளோஸ் ஆயிடுது. டேப்பும் அதே நேரம் அந்து விழுந்து ஹீரோ பயங்கரமா அடி வாங்குறான். ஹீரோ வெறுப்போட உச்சத்துக்கே போயிடுறான். சரி இதுக்கப்புறம் என்ன முயற்சி பண்ணாலும் தப்பா தான் போகும். நம்ம கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்து அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லி ஒரு சின்ன தூக்கத்தையும் போடுறான். தூங்கி எழுந்த அப்புறம் பல் தேய்க்கிறதுக்கான பிரஷை கையில் எடுத்துட்டு இதை வச்சு நான் எப்பறம் பல் தேய்க்க முடியும், பேஸ்ட் வேணும்னு சொல்லி பக்கத்துல இருந்த இன்னொரு பட்டன் அழுத்துவோம். ஆனா இந்த முறை பேஸ்ட் வர்றதுக்கு பதிலா மேல இருந்து ஒரு கயிறு வருது. அதை பார்த்ததுக்கு அப்புறம் ஹீரோக்கு இன்னொரு ஒரு சூப்பரான பிளான் வருது. அந்த கயிறுல சின்ன குழந்தை மாதிரி 2 பக்கமும் கால் போட்டு உட்காந்துட்டு பட்டன் அழுத்திட்டு ரொம்பவே ஸ்பீடா அந்த கயிறு மூலியமா பெண்டுலம் மாதிரி அங்க போயிடலாம்னு சொல்லி முயற்சி பண்ணுவாங்க. ஹீரோட பிளானும் வேலை செய்து அந்த டோர் க்ளோஸ் ஆகுறதுக்குள்ள அந்த ரூம்குள்ளேயும் போயிடுவான். ஆனா அந்த ரூமுக்குள்ள பெருசா சொல்லிக்கிற அளவுக்கு எதுவுமே இல்ல. ஆனா அந்த ரூமுக்குள்ள இன்னொரு ஒரு டோர் இருக்கு. அந்த டோர் பூட்டியும் இருக்கு. இந்த டோரை ஓபன் பண்ணணும்னா இதுக்கு ஒரு புது சாவி வேணும். ஹீரோ பயங்கர கடுப்புல எதுக்காகடா என்ன கூட்டிட்டு வந்து இவ்ளோ டார்ச்சர் பண்றீங்கன்னு சொல்லி செவுர ஓங்கி ஒரு எத்து விடுவான். அப்போ சுவருக்குள்ள இருந்து ஒரு சாவி வெளியில வந்து அந்த இடத்துல மிதக்கும். அந்த சாவி எடுக்கலாம்னு சொல்லி ஹீரோ அங்கிருந்து ஸ்பீடா ஓடி வரும்போது எப்படி அந்த கதவு மறைஞ்சு போச்சோ அதே மாதிரி ஹீரோ வர்றதுக்குள்ள இந்த சாவியும் மறைஞ்சு போகுது. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஹீரோ இந்த சாவியை எடுத்துட்டா போதும் நம்ம இருந்து தப்பிச்சிடலாம், அதான் டோரையும் கண்டுபிடிச்சிட்டோம் சாவியும் கண்டுபிடிச்சிட்டோம்னு சொல்லிட்டு திரும்ப போய் அந்த சாவிக்கான பட்டன் அழுத்தலாம்னு முயற்சி பண்ணுவான். ஆனா என்ன பிரச்சனைனா கோவத்துல செவுர உதைக்கும் போதுதான் இந்த சாவி வெளியில வந்திருக்கும். அதனால ஹீரோக்கு எந்த பட்டனை உதைச்சோன்னு ஞாபகம் இல்ல. சரி அங்க இருக்க எல்லா பட்டனையுமே அழுத்தி பார்ப்போம். ஏதாவது ஒரு பட்டன்ல சாய் வரும்லன்னு சொல்லி அங்கிருந்த ஒரு பட்டன் அழுத்துவான். அப்ப செவருக்குள்ள இருந்து ஒரு நாயோட தலை மட்டும் வெளியில வந்து ஹீரோவை கடிக்க பார்க்கும். கொஞ்ச நேரத்துல ஹீரோவுக்கு உயிரே போயிட்டு வந்துடும். ஒரு வழியா எல்லா பட்டனையும் அழுத்தி பார்த்து அந்த சாவி இருக்க பட்டனையும் கண்டுபிடிச்சிட்டான். திரும்ப அந்த கயிறை பிடிச்சு பெண்டுலம் மாதிரி பறந்து வந்து அந்த சாவி எடுக்கலாம்னு முயற்சி பண்ணுவான். ஆனா எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் ஹீரோ வர்றதுக்கு முன்னாடியே அந்த சாவி காணாம போயிடும். இருந்தாலும் ஹீரோ முயற்சியை கைவிடல. எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் இந்த ரூமை விட்டு வெளியில போய் ஆகணும், அதுக்கு அந்த சாவி எடுத்துதான் ஆகணும், நான் அதை எடுக்காம விட மாட்டேன்னு சொல்லி அவனால முடிஞ்ச எல்லா விதத்திலையும் முயற்சி பண்ணி பார்ப்போம். ஹீரோக்கு பக்கத்துல இந்த பாத்ரூம்லாம் அடப்பாயிடுச்சுன்னா அதை வச்சு குத்துறதுக்காகன்னு சொல்லி ஒரு பம்பு மாதிரி இருக்கும். அதை கையில எடுத்துட்டு திரும்ப அந்த கயிறை பிடிச்சு பெண்டுலம் மாதிரி சுத்தி வந்து ஒரு வழியா அந்த சாவியும் எடுத்துறான். இதுக்கப்புறம் என்ன யாராலையுமே இங்க தடுக்க முடியாது, நான் இங்க இருந்து தப்பிச்சு போக போறேன், கேட்டுதாடான்னு சொல்லி மேல சீலிங்க பார்த்து ஹீரோவை அடைச்சு வச்சிருக்கவங்க கிட்ட பேசுற மாதிரி அவனை பயங்கரமா கிண்டல் பண்ணிட்டு அந்த ரூம்குள்ள போய் அந்த டோரையும் ஓபன் பண்ணுவான். ஆனா இந்த சாவி போட்டதுக்கு அப்புறமும் இந்த டோர் வேலை செய்யல. என்னன்னு பார்த்தா இந்த டோரோட மேல் பகுதியில நம்பர்ல பூட்டு ஒண்ணு போட்டிருப்பாங்க. இந்த சாவி மட்டும் கிடைச்சா பத்தாது, இந்த நம்பர் லாக்கோட பாஸ்வேர்டும் தெரியணும். அப்பதான் ஹீரோவால இந்த டோரை ஓபன் பண்ண முடியும். அதை பார்த்து ஹீரோ வெறுப்போட உச்சத்துக்கே போயிடுறான். கோவத்துல பயங்கரமா கத்துவான். அங்கிருந்து அந்த ரப்பர் குச்சி எடுத்து வெளியில வீசி அடிக்கும் போது அது நேரா வந்து காட்டுவாசி வந்துட்டு போற அந்த பட்டன்ல அடிச்சு திரும்ப அந்த காட்டுவாசி செவரை உடைச்சிட்டு வெளியில வந்து ஹீரோ முன்னாடி முறைச்ச பார்த்துட்டு நிற்பான். ஹீரோக்கு என்ன பண்றதுனே தெரியல. பயத்துல கொஞ்ச நேரத்துல உச்சாவே போயிருப்பான். ஹீரோ பயங்கரமா முறைச்சிட்டு வழக்கம் போல கொஞ்ச நேரத்துல அங்கிருந்து போயிடுவான். காட்டுவாசியை ரொம்ப க்ளோஸ் அப்ல பார்க்கும் போதுதான் ஹீரோக்கு இன்னொரு விஷயம் தெரிஞ்சிருக்கும். என்னன்னா காட்டுவாசியோட நெத்தியில 3 நம்பர் எழுதியிருப்பாங்க. ஒருவேளை இந்த நம்பர் தான் அந்த பூட்டோட பாஸ்வேர்டா இருக்கும் போல, முயற்சி பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லி மறுபடியும் கயிறை பிடிச்சு டோருக்கான பட்டனை அழுத்திட்டு ரொம்பவே ஸ்பீடா போய் அந்த டோருக்குள்ளேயும் போயிடுவான். காட்டுவாசியோட நெத்தியில இருந்த நம்பரை அந்த டோர் லாக்ல போடும்போது அந்த கதவும் ஓபன் ஆகுது. ஆனா அந்த கதவு ஓபன் ஆன அடுத்த செகண்டே ஹீரோ இவ்வளவு நேரம் இருந்த ரூமோட கதவு க்ளோஸ் ஆகுது. ஆனா ஹீரோ அதையெல்லாம் கண்டுக்காம இந்த ரூம் க்ளோஸ் ஆனா என்ன, அதான் இந்த டோர் ஓபன் ஆயிடுச்சு, இதுல இருந்து ஈஸியா தப்பிச்சிடலாம்னு சொல்லி அந்த கதவை ஓபன் பண்ணுவான். ஆனா என்ன பிரச்சனைனா ஹீரோ இப்ப இருக்க இந்த ரூம் ரொம்பவே சின்னது.
இருந்தது அந்த டோர் இந்த ரூமோட சைஸுக்கு செஞ்சிருப்பாங்க. அதனால அந்த டோரை முழுசா ஓபன் பண்ண முடியல. டோரை ஓபன் பண்ணா அந்த சுவருக்கும் டோருக்கும் நடுவுல ஹீரோ இருக்கான். அதனால அந்த டோரை முழுசா ஓபன் பண்ணவே முடியல. ஹீரோ இங்கேயே மாட்டிட்டான். ரொம்பவே சோகமா தரையில உட்கார்ந்து நம்ம அந்த ரூம்ல இருக்கும்போதே சாப்பாடு, தண்ணி, படிக்கிறதுக்கு புக்குன்னு ஏகப்பட்ட விஷயம் கிடைச்சது. தேவையே இல்லாம இங்க வந்து இந்த இருட்டு ரூமுக்குள்ள மாட்டிட்டோமே, எப்படி இங்க இருந்து தப்பிக்கிறதுன்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருப்பான். ஹீரோ இப்ப கீழ தான் உட்கார்ந்திருப்பான். அப்போ ஹீரோட முகத்துல குளிர்ச்சியா காத்தடிச்சுட்டு இருக்கும். அத பார்த்து பக்கத்துல இருந்த சுவர்ல கை வச்சு சைடுல தள்ளும் போது அங்க ஒரு டோர் ஓபன் ஆகுது. அத பார்த்த உடனே நான் தப்பிக்கிறதுக்கு வழி கிடைச்சிருச்சுன்னு சொல்லி அந்த ஓபன் ஆன டோர்ல தலை தெறிக்க ஓடுவான். ஆனா எங்க ஓடுறான், எங்க போய் விழுக போறான்றது ஹீரோக்கு சுத்தமா ஐடியாவே இல்ல. ஏன்னா கண்ணுக்கு முன்னாடி எல்லாமே ஒயிட்டா மட்டும்தான் இருக்கு. எந்த பக்கம் வெளியில போகணும், எந்த பக்கம் ஓடணும்னு எதுவுமே தெரியாம ஹீரோ எங்கெல்லாம் வழி கிடைக்கும் அங்கெல்லாம் நேரா ஓடிக்கிட்டே இருக்கான். கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் ஓடி இருப்பான். கடைசியில ஒரு டார்க்கான ரூம்குள்ளே வந்து விழுறான். என்ன பிரச்சனைனா ஹீரோ இதுக்கு முன்னாடி மாட்டிட்டு இருந்த ஒயிட் ரூம்ல இருந்த எல்லாமே குழந்தை ஏஞ்சல்ஸ், அதாவது பேபி ஏஞ்சல்ஸ் சொல்லுவாங்க. அங்க இருந்த எல்லாமே குழந்தைங்க. ஆனா இந்த ரூம்ல இருக்க எல்லாமே கொஞ்சம் பெரிய ஏஞ்சலா இருக்காங்க. அதே மாதிரி சூரை விட்டு வெளியில வந்து ஹீரோவை பார்த்து பயங்கரமா சிரிச்சுட்டு திரும்ப சூறக்குள்ளேயே போய் பட்டனா மாறிடுவாங்க. அதை பார்த்து ஹீரோ மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்லி ரொம்பவே வெறுப்போட அங்க இருந்த ஒரு பட்டன் அழுத்துவோம். ஆனா சம்பந்தமே இல்லாம மெக்சிகோல நடக்கிற ஒரு பாக்ஸிங் மேட்சை காட்டுறாங்க. அங்க நடந்துட்டு இருக்க ரெஸ்லிங் மேட்ச்ல ஒரு பச்சை கலர் ட்ரெஸ் போட்டவன் கிட்டத்தட்ட எல்லார்கிட்டயுமே அடி வாங்கி தோக்குற நிலைமையில் இருப்பான். அப்பதான் ஹீரோ இங்க இருந்த பட்டன் அழுத்தி இருப்பான். ஹீரோ இந்த பட்டன் அழுத்தின உடனே அங்க அந்த பச்சை ட்ரெஸ் போட்டவனுக்கு கழுத்து கிட்டத்தட்ட ஒட்டக சிரிங்கி மாதிரி பெருசாகி ஆப்பனண்டோட மூக்கிலேயே போய் இடிச்சு அவனை மொட்டையாக்குது. அவ்வளவுதான், மேட்ச் முடிஞ்சிருச்சு. தோக்க வேண்டிய நிலைமையில இப்போ அந்த பச்சை ட்ரெஸ் போட்டவன் ஜெயிச்சிட்டான். அவனுக்கு கப்பு கொடுக்கும் போது அவனுக்கு பக்கத்துல அவன் டீம் மட்டும் இன்னொரு 2 ரெஃபரியும் இருப்பாங்க. ஹீரோ இன்னொரு பட்டன் அழுத்தும் போது அவனோட கழுத்து மறுபடியும் பெருசாகி அவனோட டீம் மட்டும் அடிச்சு நாக் அவுட் பண்ணுது. அதை பார்த்து 2 ரெஃபரியும் அங்கிருந்து ஓடும்போது ஹீரோ திரும்ப 2 பட்டன் அழுத்துவான். அதனால திரும்ப அவனோட கழுத்து பெருசாகி அந்த ரிங்குக்குள்ள இருந்து இன்னொரு 2 ரெஃபரியும் அடிச்சு மட்டையாக்குது. ஹீரோ மறுபடியும் இன்னொரு பட்டன் அழுத்தும் போது லாஸ் ஏஞ்சலஸ்ல ஒருத்தன் டிராகன் மாதிரி மேக்கப் போட்டு ஸ்டேஜ்ல பாட்டு பாடிட்டு இருப்பான். ஆனா என்ன பிரச்சனைனா அவனோட வாயிலிருந்து டிராகனுக்கு மாதிரி நெருப்பு வருது. அதே நேரம் சைனால ஒருத்தன் நாய் கூட உட்கார்ந்துருப்பான். ஆனா அவன் பேசுறதும் நாய் குறைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஹீரோ மறுபடியும் இன்னொரு பட்டன் அழுத்தும் போது ரஷ்யால ஒரு டிவி ஷோவா காட்டுறாங்க. அங்க இருக்க லைட்டு திங்ஸ்னு மத்த எல்லாமே மூவ் ஆகுது. ஆனா ஹீரோ இங்க பட்டன் அழுத்தின உடனே அங்க இருந்த மனுஷங்க யாருமே நகர முடியாம அப்படியே சில மாதிரி நிக்கிறாங்க. அப்பதான் ஹீரோ அங்க இருக்க ரூமுக்கு மேல ஒரு சின்ன ஒளி மாதிரி வந்து அந்த ரூம்குள்ள விழுந்துட்டு இருக்கும். அங்க போய் மேல பார்க்கும்போது வானத்துல ஏகப்பட்ட ஏஞ்சல்ஸ் ரெக்கையோட பறந்துட்டு இருப்பாங்க. அதை பார்த்து ஹீரோ ஒருவேளை மேல போயிட்டா நம்மளும் அங்கிருந்து தப்பிச்சு போயிடலான்னு சொல்லி அங்க சுவர்ல இருந்த ஒவ்வொரு பட்டனா பிடிச்சு மேல ஏறுறதுக்கு முயற்சி பண்றான். ஹீரோ ஒவ்வொரு முறை அந்த பட்டன் அழுத்தும் போதும் பூமியில ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்துகிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு பூ பூக்குறது, நடந்து போயிட்டு இருக்க யாராவது கீழே விழுகிறது, ஆக்சிடென்ட் ஆகுறது, பில்டிங் இடிஞ்சு விழுகிறது, எலெக்ஷன்ல யாராவது தோக்குறது ஜெயிக்கிறதுன்னு இந்த மாதிரி பூமியில நிறைய நிகழ்வுகள் ஹீரோ பட்டன் அழுத்துறதுனால நடந்துகிட்டு இருக்கும். ஹீரோ இப்படி மேல ஏறி போயிட்டு இருக்கும் போது அவனும் வானத்துல மத்த ஏஞ்சல்ஸ் மாதிரி பறக்க ஆரம்பிக்கிறான். ஹீரோவை சுத்திலும் ஏகப்பட்ட நாட்டுக்கு நடுவுல போர் நடக்கிற மாதிரி, புதுசா பில்டிங் கட்டுற மாதிரி, எலெக்ஷன் நடக்கிற மாதிரின்னு ஏகப்பட்ட நிகழ்வுகள் நடந்து பல வருடங்கள் ஓடுற மாதிரி இருக்கும். இப்ப ஹீரோக்கு வயசாகி தாடி மிஷன் முளைச்சு அப்படியே பறந்துட்டு இருக்கான். அவனை சுத்திலும் நிறைய இறகுகள் எல்லாம் பறந்துட்டு இருக்கும். அந்த இறகுகள் கூடவே மேல பறந்து வரான். இப்ப ஹீரோ இவ்வளவு நேரமா இருந்த டார்க்கான ரூம் விட்டு இப்ப வேற ஒரு ரூமுக்கு வரான். இந்த ரூமோட சுவர்ல பட்டன்லாம் எதுவும் இல்ல. ஆனா நம்ம பூமி மாதிரியே அந்த செவரு முழுக்க மேப் இருக்கு. அதுவும் 3Dல இருக்கு. அது மட்டும் இல்லாம மக்கள் எல்லாருமே பேசிக்கிற மாதிரி, நிறைய மொழிகள்ல பேசிக்கிற மாதிரி அந்த ரூம் முழுக்க கேட்டுக்கிட்டே இருக்கும். அப்ப ஹீரோக்கு முன்னாடி சுவர்ல ஒரே ஒரு பட்டன் மட்டும் தான் இருக்கும். ஹீரோ மெதுவா நடந்து போய் அந்த பட்டன் அழுத்துற மாதிரி கட்டி இந்த படத்தை இங்கேயே முடிக்கிறாங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி ஹாலிவுட் படங்களும் வேற மொழி படங்களையும் தமிழ்ல பார்க்கணும்னு நினைச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு நல்ல வீடியோல உங்களை பார்க்குறேன். நன்றி.